தீபக் அவர்கள் கட்டிலுக்கு அடியில இருந்த பொருட்கள பார்த்து, அவங்களோட ஒய்ஃப் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தீபக் அவர்கள் சமீபத்தில பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியே வந்திருந்தாரு. வெளியே அவருக்கு அமோகமான ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்தத நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அவரவே ரொம்ப எமோஷனல் ஆகி அந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. தொடர்ந்து பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவரோட டே டு டே லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது அப்டேட் ஆகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, தீபக் அவர்கள் பிக் பாஸ் வீட்ல எப்படி இருந்தாரோ, அதே மாரி தான் இப்ப அவரோட வீட்லயுமே இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. என்னப்பா சொல்ற அப்படின்னா, எஸ் பிக் பாஸ் வீட்ல அவர் எப்படி இருந்தாரோ அதே மாரி தான் இருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பிக் பாஸ்ல அவருக்குன்னு ஒரு பெட் குடுக்கப்பட்டிருக்கும். அந்த பெட்ல தான் அவரோட பொருட்களாக இருக்கட்டும், அவரோட துணிமணிகளாக இருக்கட்டும், அவர் ஏதாவது கிஃப்ட் வின் பண்ணாருன்னா அதாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே அங்க வைப்பார் இல்லையா? அதே மாரி இப்ப அவரோட வீட்லயுமே நார்மலா இல்லாம பெட்டுக்கு அடியிலேயே எல்லா பொருட்களையும் வச்சுட்டு இருக்காரு. குறிப்பா அவரோட துணிமணிகளாக இருக்கட்டும், அங்க வந்து கேப்டன்சி டாஸ்க்ல வின் பண்ணியிருந்த குரோனாக இருக்கட்டும், அத தாண்டி அவர் வின் பண்ணியிருந்த நெறைய விஷயமான பொருட்கள் அண்ட் அவருக்கு குடுக்கப்பட்டிருந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு, அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, அவரு கட்டிலுக்கு அடியிலேயே வச்சிருக்காரு. இத தான் பார்த்துட்டு அவங்களோட ஒய்ஃப் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. பிக் பாஸ்ல தனியா ஸ்பேஸ் கிடையாது. உங்களுக்கு கட்டிலுக்கு அடியிலேயே இடம் குடுத்துருக்காங்க. நம்ம வீட்ல தான் ஷோகேஸ் இருக்கு. அதுல வைக்கலாம்ல, அலமாரில வைக்கலாம்ல. ஏன் இத இன்னும் நீ கட்டிலுக்கு அடியிலேயே வச்சுட்டு இருக்க? அங்க இருந்த ஹேபிட்ட அப்படியே இங்கேயும் கொண்டு வராத. கொஞ்சம் நார்மல் லைஃப்க்கு வா அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் தீபக் அவர்கள் கிட்டத்தட்ட பல நாட்களா அங்கேயே இருந்திருக்காரு இல்லையா? சொல்லப்போனா கிட்டத்தட்ட 3 மாசமா ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணிட்டே இருந்திருக்காரு. அண்ட் அதே தான் இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நார்மல் ஆகாம கட்டிலுக்கு அடியிலேயே ஒரு சில திங்ஸ வச்சு பழக்கப்பட்டுட்டாரு. அதனால அத தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு இவர் எப்ப இன்னும் பிக் பாஸ் லைஃப்லேருந்து வெளியே வந்து நார்மல் லைஃப் வாழ்வாரு அப்படிங்கிற ஒரு கவலையில அவங்களோட ஒய்ஃபும் ஃபேமிலியும் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. தீபக் அவர்கள் பிக் பாஸ் வீட்ல இருந்த தாக்கத்திலேருந்து இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா வெளியே வந்துருவாரு. இது எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் தீபக் அவர்கள் வெளியே வந்தது ஃபேர் தானா? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, மகாராஜா படத்தோட இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் அவர்கள் ரீசெண்டா ஒரு ஸ்டேஜ் ஷோல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, மகாராஜா படம் வெளிநாடுகள்ல ரொம்பவே சூப்பரா போயிருக்கு. குறிப்பா சீனால ரொம்பவே நல்லபடியா போயிருக்கு. இந்த ஒரு நிலையில பிரபல ஹாலிவுட் இயக்குனரான அலெஜாண்ட்ரோ அவர்கள் இருக்கார் இல்லையா? மகாராஜா படம் பார்த்துட்டு குறிப்பா அதுல அனுராக் காஷ்யப் அவர்களோட நடிப்பை பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு அப்படின்னும், அதனால அனுராக் காஷ்யப் அவர்களை ஹாலிவுட் படத்துல நடிக்க கூப்பிட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தியையும் வெளியில சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. அலெக்சாண்டர் அவர்கள் கிட்டத்தட்ட 4 ஆஸ்கார் வந்து வாங்கியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு ஹாலிவுட் இயக்குனர். அப்பேற்பட்ட ஒரு இயக்குனர் தமிழ் படத்த பார்த்துட்டு அதுல நடிச்சிருந்த ஒரு வில்லனோட நடிப்பு ரொம்பவே சூப்பரா இருக்கு. நீங்க ஹாலிவுட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம். மகாராஜா படம் தமிழ்லயும் சரி, வெளிநாடுகள்லயும் சரி ரொம்பவே சிறப்பான ஒரு பேர் வாங்கிட்டு இருக்கு. கன்டென்ட் நல்லா இருந்தா போதும். மிகப்பெரிய பிரம்மாண்டமோ பொருட்செலவோ தேவையில்ல அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டான படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க மகாராஜா படத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.